இனிய உறவுகளுக்கு இனிய வணக்கம். இந்த பதிவில் நாம் ஆடுகளுக்கு ஏற்படக்கூடிய எருக்கள் நோய், அதாவது கழிச்சல் அப்படின்னு சொல்லுவாங்க, அல்லது ஆட்டுக்கு ஏற்படக்கூடிய ஒரு வயிற்றோட்டம், இதற்கான ஒரு நல்ல தீர்வை தரக்கூடிய ஒரு மருந்து பற்றி தான் நாம் இந்த பதிவில் பார்க்க போகிறோம். பெரும்பாலும் ஆடுகளுக்கு வயிற்றுப்போக்கு அப்படிங்கிறது எதனால் ஏற்படும் அப்படின்னா, புதிதாக அது ஏதாவது ஒரு தீவனத்தை அது எடுத்துக்கொள்ளும் பொழுது அது அதுக்கு வயிற்றுக்கு ஒத்துக்கொள்ளாமல் போகும்போது என்ன ஆகும் அப்படின்னா, கழிச்சல் ஏற்பட்டு எல்லாமே பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப தண்ணியாக வயிற்றோட்டமாக வெளியேற ஆரம்பிக்கும். இந்த மாதிரி ஆட்டுக்குட்டிகளுக்கு தொடர்ந்து வயிற்று ஓட்டம் ஏற்பட்டுச்சு அப்படின்னா அதனுடைய நீர் சத்து எல்லாமே வெளியே போயிடும். அதே மாதிரி அந்த ஆட்டுக்கு எந்த ஒரு சத்தும் கிடைக்காம அந்த ஆடு ரொம்ப சோர்வாகி அந்த ஆடு அப்படியே தீவனம் எதுவுமே எடுக்காமல் அப்படியே இறந்து போவதுக்கான வாய்ப்பு இருக்குது. இதே மாதிரி எருக்கள் நோய் அதிகப்படியான ஒரு சளி அல்லது ஆட்டுக்கு குடற்புழுக்கள் அதிகமாக இருந்துச்சு அப்படின்னாலும் இந்த மாதிரி எருக்கள் நோய் ஏற்படும். சில சமயங்களில் ஆடுகள் என்ன பண்ணும் அப்படின்னா, தேவையில்லாத இலைகள் ஏதாவது சாப்பிட்ரும். அதாவது சீத்தா இலை இதெல்லாம் ஆட்டுக்குட்டி மேயும் போது சாப்பிட்டுருச்சு அப்படின்னா இந்த மாதிரி தான் பார்த்திங்க அப்படின்னா பயங்கரமாக கழிச்சல் ஏற்பட்டுரும். இந்த மாதிரி கழிச்சல் ஏற்பட்ட அந்த குட்டி அதுக்கடுத்து ரொம்ப சோர்வாகி நார்மலாக மற்ற ஆடுகளை மாதிரி இல்லாமல் அது அப்படியே படுத்த படுக்கே ஆயிரும். அதனால் பார்த்திங்க அப்படின்னா அதற்கு எழுந்து நடக்கிறதுக்கு கூட தெம்பு இல்லாமல் போயிடும். இந்த மாதிரி சமயத்தில் நாம் ஆரம்பத்திலேயே இதை நாம் மாத்திரை கொடுத்து நம்ம சரி பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு இது பெரிய லெவலில் எந்த ஒரு பாதிப்பும் ஏற்படாது. ஏன் அப்படின்னா குட்டிகளை நம்ம கஷ்டப்பட்டு எடை உயர்த்தி கொண்டு வருவோம். இந்த மாதிரி கழிச்சல் எருக்கள் வயிற்றோட்டம் ஏற்படும்போது குட்டிகள் ரொம்ப வேகமாக எடை குறைஞ்சிரும். அதனால் நம்ம பார்த்திங்க அப்படின்னா இந்த ஆஃப்லாக்சின் இந்த டேப்லெட் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா, ஆட்டுக்குட்டிக்கு ஒரு டேப்லெட் தொடர்ந்து 2 நாள் கொடுக்கலாம். ஒரு டேப்லெட் நீங்கள் முதல் நாளே கொடுத்துட்டீங்க அப்படின்னாலே கம்ப்ளீட்டாக அடுத்த நாளே இந்த மாத்திரை கேட்டுரும். இதுதான் இந்த மாத்திரையுடைய ரொம்ப ஸ்பெஷலான ஒரு விஷயமே அதுதான். இப்போ நான் 2 மாத்திரை ஏன் காமிச்சிருக்கேன் அப்படின்னா, மருந்து அதில் இருக்கக்கூடிய மருந்துடைய காம்பினேஷன் ஒன்று தான். ஆனால் 2 கம்பெனி டேப்லெட் கிடைக்கும். இதில் பார்த்திங்க அப்படின்னா 2 கம்பெனியுமே நல்லா தான் இருக்கும். நீங்கள் எதுனாலும் வாங்கி கொடுக்கலாம். இந்த மாத்திரை நீங்கள் வாங்கி ஆட்டுக்கு கண்டிப்பாக பார்த்திங்க அப்படின்னா 2 பொழுது கொடுக்கணும். 2 பொழுது கொடுத்தீங்க அப்படின்னா அப்படியே இந்த வயிற்றோட்டம் அப்படியே கம்ப்ளீட்டாக அரெஸ்ட் ஆயிரும். ஆட்டுக்குட்டிக்கு எந்த ஒரு இழப்பும் இல்லாமல் நம்ம அதை காப்பாற்றி கொண்டுடலாம். பெரும்பாலும் மாத்திரை கொடுக்கும்போது நிறைய பேருக்கு ஏற்படக்கூடிய சந்தேகம் என்ன அப்படின்னா, மாத்திரையை நம்ம நுணுக்கி சிரஞ்சில் தண்ணியாக கொடுக்கலாமா, அப்படி இல்லை அப்படின்னா அதை நம்ம எப்படி ஏதாவது பழங்களில் வச்சு வயத்தில் கொடுக்கலாமா அப்படின்னு சொல்லி நிறைய பேர் சந்தேகிப்பீங்க. ஆனால் என்னை பொறுத்த அளவில் மாத்திரை அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா நேரடியாக ஆட்டுக்குட்டிக்கு அப்படியே கொடுத்தா மட்டும்தான் அது நல்லா வேலை செய்யும். காரணம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்திங்க அப்படின்னா, மாத்திரையில் சுண்ணாம்பு அந்த கலவையில் மாத்திரையினுடைய அந்த மெடிசன் மைக்ரோ மில்லிகிராம் அளவில் தான் அவங்க சேர்த்துருப்பாங்க. அப்படிங்கிற பட்சத்தில் நம்ம அதை நுணுக்கி தண்ணி கூட சேர்க்கும் பொழுது தண்ணியில் இருக்கக்கூடிய சில தனிமங்கள் கூட அந்த மருந்து என்ன ஆகும் அப்படின்னா வினை புரிஞ்சு அது அதனுடைய செயல் செய்யாமல் போயிடும். அதனால் நம்ம எப்போவுமே மாத்திரை கொடுக்கும் பொழுது ஆட்டுக்கு பார்த்திங்க அப்படின்னா அதனுடைய நாக்கை நல்லா இழுத்து பிடிச்சிட்டு அதுக்கப்புறமா மாத்திரையை உள்ள எவ்வளோ தள்ளி உள்ளே போட முடியுமோ வாயை திறந்து உள்ளே போட்டுட்டு சிரஞ்சில் தண்ணியை வச்சு நம்ம கொடுத்துட்டோம் அப்படின்னா ஆட்டுக்குட்டிகள் அந்த மாத்திரையை அப்படியே முழுங்கிரும். இதனால் பார்த்திங்க அப்படின்னா நல்ல ஒரு எஃபெக்டிவாக அந்த மாத்திரை வேலை செய்யும். இந்த மாதிரி ஆட்டுக்குட்டி மாத்திரையை நம்ம கொடுத்ததுக்கு அப்புறமா பார்த்திங்க அப்படின்னா ஒரு கம்ப்ளீட்டாக 1 நாள் 2 நாளில் இந்த மாத்திரை வேலை செய்யும். இதுதான் இந்த மாத்திரையுடைய ஒரு மிகப்பெரிய ஒரு சிறப்பு. எந்த ஒரு வயிற்றோட்ட மாத்திரையும் பார்த்திங்க அப்படின்னா இவ்வளோ வேகமாக வேலை செய்யவே செய்யாது. இந்த மாத்திரை நீங்கள் ஒரு மேஜிக் மாதிரி வேலை செய்யும். கண்டிப்பாக நீங்கள் இந்த மாத்திரையை வாங்கி ஆட்டுக்குட்டிக்கு நீங்கள் வயிற்றோட்டம் இருக்க ஆட்டுக்குட்டிக்கு நீங்கள் கொடுத்து பாருங்கள், கண்டிப்பாக கேட்கும். அதே மாதிரி சுத்தமான தேன் கிடைச்சாலும் நம்ம என்ன பண்ணலாம்னா, இந்த மாதிரி வயிற்றோட்டம் இருக்கக்கூடிய ஆட்டுக்கு நம்ம ஒரு 10 மில்லிகிராம் கொடுக்கலாம். அதே மாதிரி நாட்டுக்கோழி முட்டை நம்ம கொடுக்கலாம். இதெல்லாம் எப்போ வேலை செய்யும் அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா, திடீர்னு உடல் வெப்பநிலை அதிகமாக இருக்கக்கூடிய ஆட்டுக்கு வயிற்றோட்டம் ஏற்படும். அந்த மாதிரி உடல் சூட்டை தணிக்கிறதுக்கு நம்ம முட்டை கொடுக்கலாம், தேன் கொடுக்கலாம். இது கேட்கும். ஆனால் அதே சமயத்தில் நாம் தீவன பிரச்சனையால் ஏற்படக்கூடிய வயிற்று ஓட்டத்துக்கு நாம் இந்த மாதிரி ஆங்கில மருந்துகளை கொடுக்கும்பொழுது மட்டும்தான் நமக்கு உடனடியாக தீர்வு கிடைக்கும். ஆட்டினுடைய புழுக்கையை வச்சு நம்ம ஆட்டினுடைய ஆரோக்கியத்தை நம்ம கண்டுபிடிச்சிடலாம். இப்போ முதல்ல பார்த்த புழுக்கையை விட இந்த புழுக்கை பெருஞ்சாணியாக இருக்குது. இந்த புழுக்கை நல்லா உதிரியாக இருக்குது. இந்த மாதிரி உதிரியாக போடக்கூடிய புழுக்கைகள் தான் பார்த்திங்க அப்படின்னா ஆரோக்கியமான ஆட்டினுடைய புழுக்கைகளாக இருக்கும். எவ்வளோக்கு எவ்வளவோ ஆட்டுக்குட்டி பெருஞ்சாணி கட்டியாக போடுதோ அதுக்கு அவ்வளோ அந்த அளவுக்கு ஆட்டுக்குட்டியினுடைய உடல் சத்தை உறிஞ்சிக்கிடலை அப்படிங்கிற தன்மையை நம்ம புரிஞ்சுக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி அதுக்கு நம்ம என்ன பண்ணலாம், ப்ரோபயோட்டிக் பவுடர் கொடுக்கலாம், அல்லது லிவர் டானிக் நம்ம கொடுக்கலாம். இந்த மாதிரி ஆட்டுக்குட்டிகளை நாம் சரியான நேரத்தில் சரியான முதலுதவி சிகிச்சை மாத்திரைகள் கொடுத்து நாம் அதை கொண்டு வந்தால் மட்டும்தான் நமக்கு இழப்பு இல்லாமல் நல்லபடியான ஒரு லாபம் கிடைக்கும். இந்த பதிவு உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதாக இருந்திருக்கும் அப்படின்னு நாங்கள் நம்புகிறோம். அடுத்த பதிவில் நாம் சந்திக்கலாம். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் இருந்தால் கண்டிப்பாக அதை கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். அல்லது இதை விட சிறந்த மாத்திரை மருந்து உங்களுக்கு தெரிஞ்சிருந்தால் அதையும் கண்டிப்பாக நீங்கள் எங்கள் கூட பகிர்ந்துக்கோங்க. இதை நாம் பலருக்கும் நம்ம சொல்ல முடியும். அதனால் நம்மளை மாதிரி பல விவசாயிகள் பயனடையவும் முடியும். அடுத்த பதிவில் சந்திக்கலாம். நன்றி.